ஆ அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே வணக்கம். இது பார்க்குறீங்க வித்தியாசமான எங்கள் அப்பாவோட கோயில்னு சொல்லுவோம். இது எங்கள் அப்பாவுக்காக நாங்கள் கட்டியிருக்கிற ஒரு தாஜ்மஹால்னு சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருப்போம் சிவலிங்கம். அங்கேருந்து ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வருவதாக நீங்கள் பார்க்குறீங்க. அதில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம் பார்த்திங்கன்னா இறைமானவர் ரா கும்பலிங்கம் பிகாம்னு போட்டிருக்கோம். என் அப்பா படிச்சிருந்தாங்க. தன்னை அழிவில்லாத ஆத்மா என்று உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய அனைத்து துக்கங்களும் சுகமாக மாறும். இதுவே அந்த வாசகம். ஸோ எல்லாருமே இந்த இடத்திற்கு வந்து ஒரு துக்கத்தோடு தான் வருவாங்க. அந்த துக்கத்தை மறந்து இந்த ஒரு ஞானத்தை ரொம்ப எளிமையாக அவங்க எடுத்துக்கணும். நம்மளுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதிரி அமைப்பில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில். ஸோ இங்கே நாங்கள் ஒரு பெரிய மரம் வச்சுருந்தோம். அந்த மரத்துலேருந்து அந்த பூக்கள் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். அதில் ஏதோ பூச்சி வந்து இப்போ அந்த மரம் வந்து கீழே விழுந்துருச்சு. இந்த பாருங்கள், அதோடைய வேர் பகுதி தெரியுதா? ஸோ இதுதான் அந்த பெரிய மரம். அந்த பெரிய மரம் அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா என்ன, பூச்சி வெட்டு வந்துருச்சான். ஸோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை நான் இன்றைக்கி பதிவு பண்ணி இன்றைக்கி வீடியோவில் நான் காமிச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாவுக்கு பூக்கள்லாம் வச்சுட்டு நாங்கள் ஒரு டைம் நான் வீடியோ பண்ணி காமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.